நேத்து கரூர் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தியிருக்கின்றார். எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது. காரணம், இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்படின்னு பேசிட்டு போனார். எனக்கு 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்துல அவர் மேடையில பேசும் பொழுது, செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறார். 2வது முறையா மினிஸ்டரா இருக்கார். அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். என்னைக்கு சொன்னாரு? இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு. எந்த மாவட்டத்துல 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ, ஊழல் பட்டம் கொடுத்தாரோ, இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த 2 பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகள், அதை நான் வரேன். இதுனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார். 2026 தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரை எல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே முதல்ல என்கிட்ட தான் போன் பண்ண பேசுறேன். ஓஹோ, பிஞ்சு 1 வாரம் ஆச்சு.